அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையான செல்வம் எதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் மிக அழகாக கூறியிருப்பார். நிலையான செல்வமே ஊக்கம்னு சொல்லியிருப்பார். மற்ற செல்வங்களை காட்டிலும் ஊக்கம் உள்ளவனே எப்போதும் உயர்ந்து நிற்பான்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஊக்கம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒரு போட்டியாளராக ஒரு தேர்வை அணுகும்போது எவ்வளவு தடைகள் வரும் என்பது நன்கு தெரிந்தது. மிக குறிப்பாக நமக்கு முன்னே நம்மை சுற்றி நிறைய எதிர்மறையான சிந்தனைகளோடும் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள் தான் அதிகம். போட்டித் தேர்வை பொறுத்தவரையும் மிக கடினமான பாதையாக தான் இருந்தாலும் இந்த கடினமான பாதைக்கு பின்பு மிக அழகான ஒரு பாதையும் உள்ளது. அந்த அழகான பாதையை தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென்றால் இந்த கடினமான பாதையை கடந்தாக வேண்டும். எக்ஸாம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கான சூழல் இருக்காது. மூணாவது சரியான பொருளாதாரம் இருக்காது. 4 குடும்ப சூழல் மிக மோசமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தடைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட நம்முடைய இலக்கில் கவனமாக இருந்து ஊக்கம் நிறைந்தவனாக எப்போதும் நீங்கள் உங்களை வைத்து கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுடைய வெற்றி யாராலும் பறிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு தொடங்குங்க. ஒவ்வொரு நாளையும் இந்த நாளில் நம்ம என்ன படித்தோம், சிலபஸ் படி என்னெல்லாம் படித்து முடிச்சிருக்கிறேங்க, இன்னும் என்னெல்லாம் படிக்க முடிக்கிறேங்கன்றதை தினசரியாக ஒரு கோலாக வச்சுக்காங்க. டெய்லி கோல். நான் இன்றைய நாளில் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண பாடங்களை திட்டமிட்டு படியுங்க. எந்த சூழலிலும் குறிப்பாக இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்குது. பொங்கல் ஹாலிடேஸ். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக இந்த 2025 நீங்கள் அரசு பணியாளராக ஆக வேண்டும் என்று உறுதியோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இடையில் வரும் சிறு சிறு தடைகளை கண்டு அச்சப்படாமல் பயந்து விடாமல் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இதுதான் அப்படின்னு இல்லாமல் எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஜென்ரலாக பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்முடைய இலக்கு சில பேருக்கு குரூப் 4 இருக்கலாம், சில பேருக்கு குரூப் 2 2A இருக்கலாம், சில பேருக்கு குரூப் 1 இருக்கலாம். ஸோ உங்கள் இலக்கிற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்களை வேகப்படுத்துங்க. நம்முடைய எதிரிகளுக்கும் சரி, நம்மை எதிர்மறையாக விமர்சகர்களுக்கும் சரி, நம்முடைய பதில் நம்முடைய வெற்றியாக தான் இருக்க வேண்டும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள். வெற்றியை நோக்கி பயணிக்க தேவையில்லை. உங்களுடைய திறமையை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். நிச்சயமாக அந்த வெற்றி தானாக உங்களை சேரும். நான் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் அடுத்தடுத்து வேலையை செய்யாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கவே கிடைக்காது எந்த சூழலிலும். ஸோ உங்களுடைய கோல் 2025 அரசு பணியாளராக ஆகணும். அது குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு எது வரும் வராது என்பதை முழுமையாக அறிந்த ஒரே நபர் அது நீங்கள் தான். அது கூட இருக்கிறவங்க யாருக்கும் 100% உங்களை பற்றி தெரியவே முடியாது. உங்களை பற்றி எப்படினாலே சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் ஓரம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் வச்சு பயணிங்க. இந்த நாளில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணேன், இந்த நாளில் நான் இவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறேன், டெய்லி நான் டெய்லி 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு கிடைக்குதா, அதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். ஓஎம்ஆரில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது, ஷேடிங் கரெக்டாக பண்ணுறேன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா நான் அட்டன் பண்ண கொஸ்டினுக்கு தான் ஷேடிங் பண்ணுறேன்னா, இல்லை ஆசிலேஷன் ஆகுதா, இயர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுதா, ஏன் எனக்கு ரிமெம்பர் வரல அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்காங்க. நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்வது தான் மிக ஆகச்சிறந்தது. ஏன்னா
மற்றவங்க நம்மளை பற்றி என்னன்னு தெரியாது, நமக்கு எது வரும் வராதுன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு எது வரும் வராது என்பதை. அதனால் உங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு போட்டியாளராக இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி. 2025 நீங்கள் ஒரு அரசு பணியாளராக இருக்க வேண்டும். அடுத்த 2026 பொங்கலை மிக சிறப்பான முறையில் புதிய ஆடைகளை உங்களுடைய மாத சம்பளத்திலேருந்து வாங்கி உங்கள் உறவினருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் வழங்கி அதை அடுத்த கட்டத்துக்கு அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கணுன்னா இப்போது இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த தினசரியாக அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கானதும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். அதே போல் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்படும். புதிதாக பார்க்குறவங்க, போட்டித் தேர்வுக்கு வந்திருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த 30 கேள்வி ஒர்த்தாகவே இல்லை அப்படின்னு தோணுனாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த கேள்வி சரியில்லை, இல்லை கொஸ்டின்ஸ் சரியாக புரியல அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன ரெகுலராக வேலை செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அந்த நெகட்டிவ் விமர்சனத்துலேருந்து எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னும் பெஸ்ட்டாக அடுத்தடுத்த டெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். முழுக்க இந்த இலவச மாதிரியில் 30 கேள்வி மாணவர்களின் நலன் கருதியும் போட்டியாளர் நலன் கருதி தான் வெளியிடப்படுகிறது. இதை பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, லா ழ ழா ஒலி வேறுபாட்டில் தவறானது எது? அழகு, அழகுனா கவின் என்று பொருள். அலைனா இந்த கூப்பிடு வருமானம் வராது. அழைத்தல் சிறப்புழா. அழை அப்படின்னா தான் கூப்பிடு என்று பொருள். இந்த அழை என்பது புற்றை குறிக்கும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷன் பாருங்கள், இழைனா இழைத்தல் சரி, கழை மூங்கில் சரி. அடுத்த கேள்வி 2, லா ழ ழ ஒலி வேறுபாட்டில் சரியானது எது? தலை தழை. தலைனா ஓர் உறுப்பு, தழைனா விலங்கை குறிக்கும். தலைனா ஓர் உறுப்பு, தழை அப்படி என்றால் விலங்கை குறிக்கும். கேள்வி 3, ரா ரா ஒலி வேறுபாடறிந்து பொறுத்துக. ரா ரா ஒலி வேறுபாடறிந்து பொறுத்துக. இரத்தல்னா சாதல். இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறது, யாசித்தல்னு கூட சொல்லலாம். உறவுனா வலிமை. உறவு அப்படின்னா சுற்றம், ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது. இப்போ சரியான விடை மாற்றி சொல்லிட்டேன். இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது. இந்த ரவிக்கரா இரத்தல்னா பிச்சை எடுத்தல், இரத்தல்னா சாதல், உறவுனா வலிமை, உறவு என்றால் சுற்றம். அப்போது 4, 3, 2, 1. கேள்வி 4, தவறான இணையை தேர்ந்தெடு. கரி என்பதன் பொருள் மிளகை குறிக்கும். எரி அப்படின்னா தீவரினா கிடையாது. எரினா வீசு என்று பொருள். இந்த எரினா தான் தீ நெருப்பை குறிக்கும். இந்த எரி பார்த்திங்கன்னா சரி, எரி வீசு பொருளை வீசுறது வீசு. அப்போ எரி அப்படின்னா வீசு என்று வந்திருக்கணும். அப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும். சீரிய என்பதன் பொருள் சினந்த, பறவை என்பதன் பொருள் கடல். கேள்வி 5 பொறுத்துக. அனல்னா தாடி. அதே 2 சொல்லி நான் வந்திருந்தால் அனல் என்பது நெருப்பை குறிக்கும். ஆணி இரும்பால் ஆன ஆணி. ஆணி என்றால் தமிழ் மாதத்தை குறிக்கும். தமிழ் மாதத்தை குறிக்கும். மூணு சொல்லினா அனல் என்றால் தாடி. அதே 2 சொல்லினான நெருப்பு. அடுத்து ஆணினா இரும்பாலான ஆணி. ஆணினா ஆணி மாதம். சரியான விடை 4, 3, 1, 2. கேள்வி 6, ந
ஒலி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க. கணம் கணம் கணம்னா கூட்டத்தை குறிக்கும். 2 சொல்லினா கணம்னா பாரத்தை குறிக்கும். கணம் கனமாக இருக்குது, கணம் அப்படின்னா கூட்டம். 3 சொல்லினா கணம் அப்படின்னா பாரமாக இருக்குது, பாரம் வெயிட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 7. பொறுத்துக. முன்னாள் 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 என்றால் 3 நாள் என்று பொருள். 3 நாள். முன்னாள் முன்னாள் என்றால் முந்தைய நாள். தேநீர் தேநீர்னா தேயிலை நீரை குறிக்கும். தேநீர்னா தேயிலை நீர். தேநீர் அப்படின்றால் தேன் போலும் இனிய நீர். தேன் போலும் இனிய நீர். சரியான விடை 2, 3, 4, 1. கேள்வி 8. பின்வருவனவற்றில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுனா 1 தவறாக இருக்குது, மற்ற 3 சரியாக இருக்குது. மலையில் இருப்பது கல் வருமா? கிடையாது. மலையில் இருப்பது கல். அதே அப்போ இந்த கல் எதுக்கு வரும்னா பனை மரத்திலிருந்து இருக்கிறது, தென்னை மரத்திலிருந்து இருப்பது கல், மதுவை குறிக்கக்கூடியது. அப்போ மலையில் இருப்பது கல்னு வந்திருக்கணும். அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர், சரி. பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர், சரி. அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர். பரினா குதிரை, குதிரையில் வந்து பறித்தல், கொள்ளையடிச்சிருப்பாங்க கல்வர்கள். தவறானது ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. கேள்வி 9. தாமரை ஆட்டி பிரித்து எழுதுக. தாமரை ஆட்டி பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி. தாமரை கூட்டல் ஆட்டி. தாமரை கூட்டல் ஆட்டி. கேள்வி 10. தந்தை பெரியார் வ.உ.சி. முதலியோரோடு இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார் வ.உ.சி. முதலியோரோடு இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் திருவிக. கேள்வி 11. இழிவறிந்து பிரித்தெழுதுக. இழிவு கூட்டல் அறிந்து. இழிவு கூட்டல் அறிந்து. கேள்வி 12. புந்தி என்பதன் பொருள் என்ன? புந்தி என்பதன் பொருள் புதனை குறிக்கும். கேள்வி 13. கான்றெறி பிரித்தெழுதுக. கான்று கூட்டல் எரி. கான்று கூட்டல் எரி. கேள்வி 14. பாரகம் பிரித்தெழுதுக. பாரகம் எவ்வாறு பிரிக்கலாம்னா பார் கூட்டல் அகம் என்று பிரிக்கலாம். பாரகம் இரு கூட்டல் ஆ ராவா பிரியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி பாரகம் என சேரும். கேள்வி 15. பத்திரிகை பெண் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? பத்திரிகை பெண் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் பாரதிதாசன். கேள்வி 16. அரு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம். அரு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் அறுத்து. கேள்வி 17. அடித்தார் என்பதன் வேர்ச்சொல் அடி. அமர்ந்தார் என்பதன் வினைமுற்று அமர் என்பதன் வினைமுற்று அமர்ந்தார். கேள்வி 19. கலை அழகு. கலை அழகு உயிரீருன்னு சொல்லலாம். கலை அழகு என்பது உயிரீரு. வருமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரீராக இருக்கும். மண் கூட்டல் குடம். மண் கூட்டல் குடம் என்பது மெய்யீரு. மண் கூட்டல் குடம். மண் கூட்டல் குடம். குடம் மறுமொழியில் வந்து என்னன்னா இக்கு கூட்டல் ஊ கூ வந்திருக்கும். அப்போ இக்கு என்பது மெய்யீரு. மெய்யில் முதல்ல தொடங்குறது வல்லினத்தில் முதல் எழுத்து இக்கா இருக்கும். அப்போது மெய்யீரு. வாழை கூட்டல் இலை. வாழை கூட்டல் இலை மாற்றி சொல்லியிருப்பேன். மண் கூட்டல்னா நிலைமொழியில் இந்த உயிரீரோ மெய்யீரோ நிலைமொழியில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வாழை கூட்டல் இலை வாழை இலை உயிர் முதல்னு வரும்.
அடுத்து வாழை கூட்டல் மரம் மெய் முதல்னு வரும். மா இம்மு கூட்டல் ஆ, அதான் மெய் முதல். அப்போ சரியான விடை 1, 2, 3, 4. களை கூட்டல் அலகு என்பது உயிரிரு. மண் கூட்டல் குடம் என்பது மண் கூட்டல் குடம். நிலைமொழியில் கடைசி எழுத்து இன்னும் என்ன வந்து மெய்யீற்றில் முடிஞ்சிருக்கும். அப்போ மண் கூட்டல் குடம் மெய்யிரு. வாழை கூட்டல் இலை வாழை இலைன்னு சொல்ல உயிர் முதல் வரும். வாழை கூட்டல் மரம் மெய் முதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 20. சரியானதை தேர்வு செய்க. பல கூட்டல் பல பல சில கூட்டல் சில சில. இதில் சரியானது எது? சரியானது 1, 2மே சரி. இப்போ பல கூட்டல் பலன்னு வந்தால் எப்படி சேர்ந்து வரும்னா பல அப்படின்னு வரும். சில கூட்டல் சிலன்னு வந்தால் சில வல்லினம் மிகும். அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ. 21. பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? அதாவது ஓர், ஒரு, அஃது, அது, அஃதில் வந்து இங்கே பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எது பொருந்தாதது? அஃது இலாருக்கு சரி, அது செய் சரி, இது கான் சரி, ஓர் ராஜா. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னே என்ன வரும்? ஒரு வர வேண்டும். உயிர் எழுத்துக்கு முன்ன ஓர் வர வேறும் அல்லது அஃதுன்னு வரும். இங்கே முன்னே என்ன எழுத்து இருக்குது? ஈ இருக்குது. அப்போ ஈ என்பது உயிர் எழுத்து. உயிர் எழுத்துக்கு முன்னே இங்கே ஓர்னு வரலாம் அல்லது அஃதுன்னு வந்திருக்கும். இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னே அது வரும். கா இக்கு குட்டலா, அப்போ அங்கே உயிர்மெய் எழுத்தில் இருக்குது. அப்போ இங்கே இது. அப்போ இங்கே பொருந்தாதது தவறானதுன்னா ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 22. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று அப்போனா அது வந்து மனிதர்களை தவிர விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, மற்ற அனைத்துமே அக்ரிநில முடியும். அப்போ இளங்கன்று பசியால், இளங்கன்று என்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருமை. அப்போ இளங்கன்று தொடக்கத்தில் ஒருமையாக இருந்தால் முடிவதும் ஒருமையாக இருக்க வேண்டும். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இப்போ சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 23. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறப்பால். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறப்பார்கள். அப்போ இங்கே ஆயுத எழுத்து என்பது ஒருமை. அப்போது தொடக்கம் ஒருமை, முடிகிறதும் ஒருமையாக இருக்கணும். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 24. ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். கேள்வி 25. பொருந்தாதது எது? மண், மரம், சிங்கம், ராமன். இதில் எது பொருந்தாதுன்னா ராமன் பொருந்தாது. மற்ற மூணும் அக்ரிணையில் இருக்கக்கூடியது. விலங்கு உட்பட உயிராக இருந்தாலும் அது அக்ரிணை. மனிதனை தவிர ஆறறிவு உள்ளது மற்றது எல்லாமே அக்ரிணையில் வரக்கூடியது. ராமன் என்பது உயர்திணையில் வரும். மற்ற மூன்றும் அக்ரிணையில் வரும். அப்போ இங்கே 3 அக்ரிணை தந்து 1 உயர்திணை தந்திருக்காங்க. பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 26. பொருந்தாதது எது? பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது, கழுதை, மான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலரில் இருக்கும், அதாவது ஒருமையில் வரக்கூடியது. அவை என்பது பன்மையில் இருக்கும். அது, கழுதை, மான் என்பது ஒருமையில் வரக்கூடியது. அவை என்பது பன்மை. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27. பொருந்தாதது எது? நான், யான், நீ, நாம். இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நான், யான், யாம், நாம் இதெல்லாம் வந்து தன்மையில் வரக்கூடியது. நீ என்பது முன்னில வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. கேள்வி 28. பொருந்தாதது எது? பாடுகிறான், நடக்கின்றன, ஆடுகின்றனர், ஓடுவான். பாடுகிறான், நடக்கின்றன, ஆடுகின்றனர் இதெல்லாம் இறந்த காலம். ஓடுவான் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. மற்ற 3 இறந்த காலத்தில் முடிஞ்சிருக்கும். பாடுகிறான், நடக்கின்றன, ஆடுகின்றனர் இதெல்லாம்
இறந்த காலம் ஓடுவான் என்பது எதிர்காலம், அப்போ பொருந்தாது. ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 29. ஔ என்பதற்கு இணை எழுத்து எது? ஔ என்பதற்கு இணை எழுத்து உ. அடுத்து பொருந்தாதது எது? ஆ இ உ உ. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாததை பொறுத்தவரையும் குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். இங்கே பொருந்தாததில் நெடில் எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள் 5 இருக்கும், நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கும். உயிர் எழுத்துக்களில் இங்கே ஊ என்பது பொருந்தாதது. ஆ இ உ என்பது குறில் எழுத்துக்கள் வரக்கூடியது, ஊ என்பது நெடில் எழுத்தில் வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை 30 கேள்விகள், இலக்கண சார்ந்த கேள்விகளை நாம் பார்த்துருப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.